ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதில் வியூஸ் வரத்துக்கு ஸ்டாப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூஸே வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சேனலில் மார்ச்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என்னோட எல்லா வீடியோஸ்லேயுமே வியூஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான், அந்த சீக்ரெட்டை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒரு வீடியோவும் பூஸ்ட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நான் சில ப்ரூஃப் உங்களுக்கு காட்ட போகிறேன். வேறு யாரும் சேனல் இல்லை, என்னோட சேனல் தான். நானும் ஒரு யூடியூபர் பிகினர் தான். ஸோ என்னோட சேனலில் எப்படி வியூஸ் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னு சில வீடியோஸை பார்த்துடலாம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒய்டியில் போயிடலாம். ஒய்டியில் போயிட்டு இப்போ நான் எல்லா வீடியோஸுமே காட்ட முடியாது, ஏன்னா எல்லா வீடியோஸ் காட்டினா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ ஒரு 4-5 வீடியோ நான் காட்டுறேன். இப்போ இதோட ரியல் டைம் பாருங்கள். இதோட ரியல் டைம் இது வரைக்கும் இதில் வியூஸ் போய்கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஒரு வீடியோலையும் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 to 15 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. இப்போ நான் ஒரு பெரிய யூடியூபர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் மார்ச்லேருந்து தான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்னிங் வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ்க்குமே நல்லாவே இருப்பாங்க. 14 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயும் வியூஸும் சரி, சிடிஆரும் சரி, ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் சரி, எல்லாமே டிக்காக தான் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், ஆரோ மார்க் டவுனாக இருந்தால் அதில் வியூஸ் வராது. ஸோ நான் காட்டுற வீடியோஸ்லேயே எல்லாத்துலேயும் பாருங்கள், கம்மி வியூஸ் இருந்தால் கூட அதோட சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லாவே வந்திருப்பாங்க. அண்ட் இம்ப்ரெஷனும் நல்லாவே கொடுத்துருக்கோம் யூடியூப். அண்ட் இதோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே டிக்காக தான் இருக்குது. 116 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், எல்லாமே ஆரோ மார்க் அப்பில் தான் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் நல்லாவே இருக்குது இதில். அண்ட் இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் 32 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இதில் வியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 45,000 வியூஸ் வந்திருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோக்கே இதில் 490 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணேன், எப்படி வர ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அந்த வீடியோக்கான டைட்டில் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் டேக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ரோமில் போயிட்டு ரேபிட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்துடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் டேக் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு வந்துடும். அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரேபிட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. டேக் ஜென்ரேட்டர் இருக்கு. அது கீழே போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எந்த வீடியோ நீங்க பண்ண போறீங்க அதோட சும்மா டைட்டில்னா எதை பேஸ்டு நீங்க அந்த வீடியோ இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே டேக்ஸ் கொடுத்துரும். இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன டைப் பண்றேன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ பத்தி நான் டைட்டில் டைப் பண்றேன். ஸோ அது மாதிரி எதை பற்றியோ நீங்கள் அதை டைப் பண்ணுங்க. இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இதோட கீழே இருக்கிற இது எல்லாமே டாப்பான கீவேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரேங்கிங்கான கீவேர்ட்ஸ் தான் இதில் காட்டுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஏதாச்சும் எடுத்து மேலே இருக்கு பாருங்க, அந்த மேலே இருக்கிறத எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டைட்டிலில் கொடுத்துடலாம். டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் சரி, இதுலேருந்து வேற ஏதாச்சும் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு இதவே நீங்க என்ன பண்ணலாம், டைட்டில் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு மற்றது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டேக்ஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். இதவை நம்ம 2 பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோக்கு டைட்டில் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். செகண்ட் நம்ம வீடியோ எப்படி பூஸ்ட் பண்ண போறோம்ன்றது பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேபிட் டேக்ஸ்ல இருக்கிற அந்த எல்லா டேக்ஸுமே எப்படின்னா இருக்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேங்க் ஆகுற கீவேர்ட்ஸ் தான். ஸோ
ஸோ இதுல இருந்து உங்களோட டைட்டிலும் அந்த டேக்ஸ் வந்து நீங்க எழுதுனீங்கன்னா டே பை டே உங்க சேனலோட அந்த வீடியோ வந்து ரேங்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டைட்டில் பார்த்தாச்சு, டேக்ஸ் வந்து பார்த்தாச்சு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்ப குரோம்ல போயிடுங்க. குரோம்ல போயிட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதுலயும் சேம் அதே தான், வீடியோ டாபிக் வந்து இங்க டைப் பண்ண சொல்லும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ டாபிக் எதை பத்தியோ அதை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஜென்ரேட்டட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ ஹவு டு இன்க்ரீஸ், நான் டேக்ஸ் வந்து ரேபிட் டேக்ஸ்ல ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் டைப் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் நான் டைப் பண்ண போறேன். ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் அதை டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா இது என்னன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டாது, ஒரு 4 to 5 டிஸ்கிரிப்ஷன் வந்து காட்டும். ஸோ நீங்க எது வந்து இதுல எல்லாமே படிச்சு பாருங்க. இதுல 4 to 5 டிஸ்கிரிப்ஷன்ல எது எக்ஸ்ட்ரா தெரியுதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி டாபிக் வந்து எப்படி எழுதணுமோ அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுல வந்துடும். 1 to 5 டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்தாச்சு. அதே மாதிரி இதுல ஹேஷ்டேக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம காப்பி பண்ணோம்னா அந்த சைட்ல வந்து ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, இந்த சிம்பிள் எல்லா டிஸ்கிரிப்ஷனுமே சைட்ல இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை வந்து ஜஸ்ட் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து காப்பி ஆயிடும். ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்க அப்படியே YT-ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன்ல அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு டைட்டில் எப்படி கொடுக்கறது, ஒரு டேக்ஸ் எப்படி கொடுக்கறது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹேஷ்டேக் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு இதுல நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க வேற மாதிரி உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ட்ரிக்ஸ் வந்து உடனே ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பா சில பேருக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து ஆகலாம். ஏன்னா அந்த நீங்க போடுற அந்த வீடியோஸ் வந்து ரேங்க் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்ல வந்து போகணும். ஸோ இது கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பா ஆகும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இது மாதிரி அப்லோட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வியூஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டில் தென் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டாடா, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.